சனியின் ஆட்டம் ஆரம்பம். இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஒரு முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடக்குது. இந்த மாசம் 32 நாள் இவங்க 3 பேரும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனி, செவ்வாய், சுக்கிரன் 3மே அசுப கிரகம். 3 அசுப கிரகம், 3 கேந்திரங்கள் ஏற போறாங்க, ஏறிட்டாங்க. இவங்க 3 பேருடைய ஆட்டம், அதுவும் குறிப்பா செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பம். இந்த செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பிச்சதுன்னா அவங்கள அதாவது இது காளியும் துர்காவும் போருக்கு போனா, யுத்தத்துக்கு போனா எப்படி இருக்கும்? நிதானமாக இருந்தாலும் எதிர்த்து போரிடக்கூடிய தன்மை உடைய சனி, சூழ்ச்சி, கலகம். இவங்க தான் இப்படி சொல்லியிருப்பாங்கன்னே தெரியாது. இவங்க நீங்க யாரை அதிகமா நம்புறீங்களோ, நீங்க யாரை அதிகமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, சின்ன சின்ன விஷயங்கள், குடும்பமாகட்டும், ஒரு வண்டி வாகனமாகட்டும், ஒரு சின்ன வண்டி விபத்துக்களாக இருக்கட்டும், அப்ப சனி கலகம், சனி இருட்டு, தினந்தோறும் பொழுது விடிஞ்சா இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியாம இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் மரண பயமா இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இந்த கஷ்டங்கள் எல்லாம் யாருக்கு? 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து, உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சனியின் ஆட்டம் ஆரம்பம். இப்போ இந்த தலைப்பை பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஒரு முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடக்குது. செவ்வாய் மிதுனத்திலையும் சுக்கிரன் கன்னியிலையும் அமைகிறார். இந்த மாதம் 32 நாள் செவ்வாயும் சுக்கிரனும் புதனுடைய வீட்டில் 2 கேந்திரத்தில், அதே போல சனி பகவான் வக்ரம். இவங்க 3 பேரும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனி, செவ்வாய், சுக்கிரன் 3மே அசுப கிரகம். 3 அசுப கிரகம், 3 கேந்திரங்கள் ஏற போறாங்க, ஏறிட்டாங்க. இவங்க 3 பேருடைய ஆட்டம், அதுவும் குறிப்பா செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பம். இந்த செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பிச்சதுன்னா அவங்கள அதாவது இது காளியும் துர்காவும் போருக்கு போனா, யுத்தத்துக்கு போனா எப்படி இருக்கும்? 2மே உக்ர கிரகம். எப்படி நரசிம்ம அவதாரம் எடுத்தப்போ நரசிம்மருடைய உக்ரத்தை அடக்குவதற்கு சிவபெருமான் சர்வேஸ்வரர் அவதாரம் எடுத்தாரோ, அதை போல பாவ கிரகங்கள், அதிலும் உக்ரமான கிரகங்கள், கோபமான கிரகம் செவ்வாய். நிதானமாக இருந்தாலும் எதிர்த்து போரிடக்கூடிய தன்மை உடைய சனி, சூழ்ச்சி, கலகம். இப்போ நிறைய பேருடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா அந்த கலகங்கள், இவங்க தான் இப்படி சொல்லியிருப்பாங்கன்னே தெரியாது. இவங்க நீங்க யாரை அதிகமா நம்புறீங்களோ, நீங்க யாரை அதிகமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ. சார் ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டுக்கு ஒரு வியாபாரி வராரு, இவருக்கு பாவப்பட்டவருங்க, ஏழைப்பட்டவருங்க, போய் கடையில் வாங்குறத விட இவர்கிட்ட வாங்கினா இந்த குடும்பம் பிழைக்கும் அப்படின்னு நீங்கள் நல்லது நினச்சி அவருக்கு ஒரு நன்மையை செய்வீங்க. அவர் அப்படியே உங்கள் அக்கா வீட்டுக்கோ தங்கச்சி வீட்டுக்கோ இல்லை சொந்தக்கார வீட்டுக்கோ போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பற்றி அப்படியே ஒரு கலகம் பண்ணிட்டு போயிடுவார். அப்போது அன்பு நேயர்களே, நீங்கள் யாரை அதிகம் பாவம் பார்க்குறீங்களோ, புண்ணியம் பார்க்குறீங்களோ, இறக்கப்படுறீங்களோ, அவங்க தான் உங்களுக்கு அதிகமாக கஷ்டத்தையோ அல்லது கலகத்தையோ ஏற்படுத்துவார்கள். சின்ன சின்ன விஷயங்கள், குடும்பமாகட்டும், ஒரு வண்டி வாகனமாகட்டும், ஒரு சின்ன வண்டி விபத்துக்களாக இருக்கட்டும். அப்போ சனி கலகம், சனி இருட்டு, தினந்தோறும் பொழுது விடிஞ்சா இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியாமல் இருக்கு. அப்புறம் போய் ஒரு சாமியை கும்பிட்டு ஒரு பதிகம் பிடிச்சா அப்புறம் இன்னைக்கு அந்த நாள் சரியாக வருது. அப்போ ஒவ்வொரு நாளும் மரண பயமா இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு எப்படி இருக்குமோ
அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இந்த கஷ்டங்கள் எல்லாம் யாருக்கு? இதை தான் சனி செவ்வாயுடைய ஆட்டம்னு சொல்றது. ஒரு மருமகளாக இருந்தாக்கா இந்த மாமனார் மாமியார்கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்குள்ள தலையால் தண்ணி குடிக்கணும். சில இடங்களில் மாமியார் தலையால் தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் அவங்க ஜாதக கட்டம் தான் பேசும். குடும்பத்தில் கணவனுக்கு மனைவி அடங்கி போகிறது, மனைவிக்கு கணவன் அடங்கி போகிறது. புரியுதுங்களா? அப்போது ஒரு வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க உங்களை அதிகாரம் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் யாருக்கு? மெயினாக வேலை செய்கிற இடங்களில், தொழில் செய்கிற இடங்களில், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், வேலை செய்கிற இடங்களில் சூழ்ச்சிகள், கலகங்கள் யாருக்கு? நான் நல்லா ஒழுங்காக வேலை செஞ்சேன், என்ன வேணும்னே இப்படி பண்ணிட்டாங்க சாமி, ஏன்னா வேணும்னே கார்னர் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி கொண்டு வந்து தள்ளிட்டாங்க, நான் திருப்பவும் அங்கே இருக்கணும் சாமி, ஜெயிக்கணும், நான் எனக்கு வேலை கிடைக்கணும். அப்போ இதெல்லாமே சூழ்ச்சி, எல்லாமே கலகம். சார் இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் போர், யுத்தம், சண்டை அப்படிலாம் சொன்னோம். தேவையில்லாத வம்பு வழக்குகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் அப்படிலாம் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி கூட்டு சேரும் அசுப கிரகங்கள், கூட்டு சேரும் தீய கிரகங்கள் யார் யார்? சனி, செவ்வாய், சுக்கிரன். இந்த அசுப கிரகங்களின் ஆட்டம் எப்படி இருக்கும்? என்ன செய்ய போகிறார் குரு? அடக்குவாரா, அடங்குவாரா? 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம், வாருங்கள். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய், 10ஆம் இடத்தில் சுக்கிரன், 4ஆம் இடத்தில் யாருங்க? சனி. பாருங்க, தனுசு ராசி நேயர்களே, ஒரு 50% தனுசு ராசி என்பர்கள் பரவாயில்ல, தப்பிச்சிட்டோம், காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற ஸ்டேஜில் கொண்டு வந்து நின்றுட்டுருக்கோம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி, நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன், நான் சௌரியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு 50% தனுசு ராசி என்பர்கள் சிறப்பாக இருக்காங்க. பிஸ்னஸ் இருக்குது, தொழில் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, வருமானம் நல்லபடியாக வந்துக்கிட்டு இருக்குது, குடும்பத்தில் நிம்மதி, மகிழ்ச்சி. ஒரு 50% தனுசு ராசி என்பவர்களுக்கு 50% மகிழ்ச்சி. பாக்கி இருக்கக்கூடிய 50% தனுசு ராசி அன்பர்கள் வெளியில் சொல்ல முடியாத சில கஷ்டங்கள், அது குடும்பத்திலேயா இருக்கலாம், தொழில் செய்கிற இடமாக இருக்கலாம். மெயினாக சார் ஒன்று தான், ஒன்று குடும்பம் நல்லா இருந்தால் தொழில், வருமானம், உத்தியோகம் இதில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும், நிம்மதி இருக்காது. இல்லை வருமானம், தொழில், வேலை நிம்மதியாக இருந்ததுன்னா வீட்டில் அங்கே நிம்மதி இருக்காது. ஒன்று 7ஆம் பாவம் வேலை செய்யும், இல்லைனா 10ஆம் பாவம் வேலை செய்யும். இதுதான் ரகசியம். நான் ஒன்றும் பெரிய அறிவாளி கிடையாது. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறோம்? தனுசு ராசி என்பர்களே, இப்போ உள்ள கால சூழ்நிலை, நீங்கள் ஆல்ரெடி கஷ்டத்தில் இருந்தாலும் சரி தான், சூப்பராக இருந்தாலும் சரி தான், இல்லை சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு, உண்மையை மறைக்காமல் சொல்கிறீங்க, ஓப்பனாக சொல்கிறீங்க, இதுதான் எங்களுக்கு வேணும். அப்போ 7, 10, 4, 7, 10 3 கேந்திரங்களிலும் அசுப கிரகங்களின் கூட்டு. கெட்டவங்க எல்லாம் ஜாயின் பண்ணுறாங்க, ஒன்றா வராங்க. 1, 4, 7, 10. இதில் 1ஆம் அதிபதி மட்டும்தான் 8ஆம் இடத்தில் மறைவு. இப்போ குருவால் உங்களை காப்பாற்ற முடியாது. அடங்குவாரா, அடக்குவாரானா? தனுசு ராசிக்கு சனி, செவ்வாய், சுக்கிரன் இடத்தில் குரு அடங்கி போவார். குரு அடக்கிற மாதிரி இருந்ததுன்னா தனுசு ராசிக்கு ஏன் கஷ்டம் வரப்போகுது? அப்போ இந்த மாதிரி ஜோதிட ரகசியங்களை அறிந்து, இந்த மாதிரி ஜோதிட ரகசியங்கள், ஜோதிட சூக்ஷ்மங்களை அறிந்து, இப்போ இந்த 3 கூட்டு அசுப கிரகங்களிடமிருந்து தப்பிக்கிறது எப்படி? இது தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த தொழிலை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த கம்பெனியை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்? அல்லது இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யறது? என்ன செஞ்சால் அந்த குடும்பம் நல்லா இருக்கும்,
நிம்மதி கிடைக்கணும். எப்படியாவது இந்த பிஸ்னஸை காப்பாற்றணும், கம்பெனியை காப்பாற்றணும், கடைகளை காப்பாற்றணும், கடன் சுமைகள் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வரணும். மெயினாக குடும்பம் வருமானம் 2 இடம்தான் உங்களுக்கு பாதிப்பு. ஒன்று குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, இல்லைன்னா தொழில் வேலை வருமானத்தில் நிம்மதி இருக்காது. அப்போ இவ்வளோ கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களா சாமி, அதையும் நீங்களே சொல்லுங்கள். அப்போ தனுசு ராசி என்பவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் எங்கு வசிப்பவராக இந்த பூமியில் நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம். உலக நாடுகளில் எங்கே இருந்தாலும் சரி தான், எந்த பூமியில் இருக்குன்னு அவ்வளோதான் விஷயம். எந்த மூலையில் இருந்தாலும் தனுசு ராசியாக இருப்பீர்களே ஆனால் வழிபாடுகள் கை கொடுக்கும். ஒரு இடப்பிரச்சனையாக இருக்கலாம், இடதோஷங்கள் நிறைய ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. திருஷ்டிகள், கலகங்கள். மெயினாக தனுசு ராசி எது பாதிக்கும்னா கண் திருஷ்டிகள், கலகமும் கண் திருஷ்டியும் அதிகமாக இருக்கும். கவனம் தேவை. எதிரிகளுடைய தொந்தரவுகள், நண்பர்கள் எதிரிகளாக மறைமுகமாக இருப்பாங்க. உங்கள் முன்னாடி நல்லா அப்படி சிரித்து பேசிட்டு பின்னாடி போனோடனே ஒரு கலகத்தை பண்ணிட்டு போவாங்க. எதிரிகளுடைய தொந்தரவுகள், வீண் கலகங்கள். அப்போ அந்த கலகங்கள்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே. இதெல்லாம் இந்த வழிபாடுகள் பரிகாரங்கள் கை கொடுக்கும். சிவபெருமான் வழிபாடு செய்வது, உங்கள் ஃபேக்ட்ரியோ உங்கள் கம்பெனியோ இருக்குமே ஆனால் அந்த இடத்துல ஒரு இடதோஷ நிவர்த்தி, ஒரு வாராகி ஹோமம் அந்த மாதிரி செய்கிறது. உங்கள் வீடாக இருக்குமே ஆனால் ஒரு சுதர்சன ஹோமம், ஒரு யாக வேள்வி செய்வது, இதெல்லாம் காமனான விஷயம். இன்னும் சொல்லப்போனால் இந்த அசுப கிரகங்களை நீங்கள் ஜெயிக்கணும்னாக்கா, உண்மையிலேயே நீங்கள் ஜெயிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கனாக்கா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இப்போ என்ன தசாபுத்தி, எனக்கு இப்போ என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்கள் சாமி. இப்போ எனக்கு எந்த தசை நடக்குது, இது ஃபேவரபிளா அன்ஃபேவரபிளா. அதே போல் ஏன் ஜாதக பிரகாரம் இப்போ இருக்கக்கூடிய இந்த பாவகிரகங்கள் சனி செவ்வாய் சுக்கிரன் எனக்கு இது எப்படி ஆக்டிவேட் ஆகுது, இதை கம்பைன் பண்ணி இவங்களை அடக்கிறதுக்கு என்ன மாதிரியான தெய்வத்தை பிடிக்கிறோம். அப்போ ஜாதக ரீதியாக ஜாதகத்தை வச்சு அல்லது கம்பெனி நேம், ஃபேக்ட்ரி நேம், அதை வச்சு அந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும் என்பதை அறிந்து ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட் அதை அறிந்து வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களே விமோச்சனம் கிடைக்கும், பாவ விமோச்சனம் கிடைக்கும். தொழிலில் நிம்மதி பிறக்கும், வேலையில் நிம்மதி கிடைக்கும், குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். நமக்கு என்னங்க வேணும்? நிம்மதி வேணும், அவ்வளோதான் விஷயம். எனக்கு எப்படியாவது தொழிலை காப்பாற்றி கொடுங்க சாமி, எனக்கு எப்படியாவது வேலையை காப்பாற்றி கொடுங்க சாமி, எனக்கு எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்றி கொடுங்க சாமி. அப்போ காப்பாற்றுறது நம்ம கையில் இல்லை, தெய்வத்தால் தான் ஆகும். அப்போ பாருங்கள், இந்த அசுப கிரகங்களின் கூட்டு சேர்க்கையால் குருவால் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவர் போய் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு. அப்போது இந்த ரகசியங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உள்ளது. உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் தனுசு ராசி என்பர்களே உங்கள் பிறப்பு ஜாதகம் அந்த ரகசியம் பேசும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அந்த ரகசியம் அறிந்து வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் நன்மை நடக்கும் தனுசு ராசி அன்பர்களே. அதே போல் இந்த செவ்வாய் சுக்கிரன் இருந்துட்டாலே அது 2வது திருமணம் அப்படின்னு சொல்லிடலாம். நிறைய அதுக்கு ஃபிலாசபி பேசுகிறாங்க. இப்போது செவ்வாய் சுக்கிரன் தான், அது அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக ஜாதகத்தை வச்சு பலன் சொல்லும்போது அவங்க நேரில் உட்காந்து அவங்களுடைய பாதிப்புகளை பார்க்கும்போது அது 2பட்ட திருமணமாகத்தான் உள்ளது. ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கலாம், நாம் அதை தானே பேச முடியும். வெறும் புக்கில் வைக்கிறதும் தனிப்பட்ட கருத்தும் இங்கே நடக்காது. அந்த ஜாதகருக்கு நம்ம முன்னாடி உட்காந்துறவங்களுக்கு அது இயற்கையாக நடந்திருக்கு. அப்போது 2பட்ட திருமணங்கள், 2வது திருமணம், 2வது திருமணமும் பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் 3வது திருமணம், பிறந்த குழந்தைங்களை தத்து கொடுக்கறது, இல்லை குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் கணவன் பிரிஞ்சு போகிறது,
ஒரு குழந்தை பிறந்துடும், அதுக்கப்புறம் கணவனுடைய ராங்காக நடந்து பாருங்க, ரொம்ப திமிராக நடந்துக்கிறது, அம்மா பேச்சு கேட்குறது, அக்கா பேச்சு கேட்குறது, ஆயா பேச்சு கேட்குறது, குடும்பத்துக்கு ₹1 கூட தராமல் இருக்கிறது. இப்போ இந்த மாதிரிலாம் திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டு. அதெல்லாம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக குடும்ப நிம்மதியாக இருக்கும். அப்போ திருமண வாழ்க்கையில் அல்லது குடும்ப வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதே சமயத்தில் 2வது திருமணம் தடைபடுவது, திருமண தடைகள் இருந்தாலும் இவை இரண்டுமே விலகும். அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம், நான் குழந்தை பாக்கியத்துக்கு எப்பொழுதுமே சொல்வதுண்டு, கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் பார்க்கணும். அது ஒருத்தர் சம்பந்தப்பட்ட கேள்வி இல்லை, இருவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆகினால் 2 பேர் ஜாதகமும் பார்க்கணும். அப்போ பாருங்கள், மீன ராசி அன்பர்களே, 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த அசுப கிரகங்களின் கூட்டு சேர்க்கையால் இது எப்படி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறுதோ அதை போல் சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் தடைகள் விலகி நல்லது நடக்கும், தெய்வ அருள் கை கொடுக்கும். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.